ஒரு விவசாயிக்கு ஒரு கோழி இருந்தது. அந்த கோழி சில நேரங்களில் முட்டையிடும், சில நேரங்களில் இடாது. ஒரு நாள் அந்த கோழி ஒரு பெரிய பொன்னான முட்டையை இடுகிறது. அதை விற்று விவசாயி பொன்னான முட்டையிடும் நிறைய கோழிகளை வாங்கி வருகிறார். ஆனால் இப்போது அந்த கோழிகள் முட்டையிடுவதை நிறுத்திவிடுகின்றன. ஒரு விவசாயிக்கு ஒரு பெரிய கோழி இருந்தது. கோழி விவசாயியை தனது தோள்களில் ஏற்றி வயலுக்கு கொண்டு செல்கிறது. அப்போது அந்த வயலில் கோழி ஒரு மிகப்பெரிய முட்டை இடுகிறது. அந்த முட்டையிலிருந்து ஒரு சிறிய குஞ்சு வெளியே வருகிறது. ஆனால் விவசாயி ஆப்பிள் மரத்திலிருந்து தினமும் ஆப்பிள்களை பறிக்கிறார். எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் விவசாயி சில ஆப்பிள்கள் காணாமல் போனதை கவனிக்கிறார். விவசாயி திருடனை பிடிக்க கதவுக்கு பின்னால் மறைகிறார். ஒரு புறா வந்து விவசாயியை பார்க்கத் தொடங்குகிறது. விவசாயி புறாவை காணவில்லை என்றால் புறா ஆப்பிள்களை பறித்து கூடைமே போகத் தொடங்குகிறது. அப்போது விவசாயி புறாவின் பின்னால் நடக்கத் தொடங்குகிறார். புறா பசி கிடந்த குஞ்சுகளுக்கு ஆப்பிள் கொடுக்கிறது. விவசாயி மரத்தின் பின்னால் மறைந்து பார்த்து கொண்டிருக்கிறார். பிறகு விவசாயிக்கு புறாவை பார்த்து இரக்கம் வருகிறது. அதனால் அதை தன்னுடன் வைத்துக் கொள்கிறார். ஆனால் விவசாயி ஒரு பாறைமயமான நிலத்தில் ஒரு சிறிய திராட்சை செடி வளர்ந்தது. வெப்பமும் தண்ணீர் பற்றாக்குறையும் காரணமாக அது உலரத் தொடங்கியது. அப்போது அருகிலிருந்த ஒரு நரி தினமும் தன் வாயில் தண்ணீர் கொண்டு வந்து அதன் வேர் பகுதியில் ஊற்றியது. மெல்ல மெல்ல அந்த செடி வளர்ந்து கொடிகளால் நிறைந்த பசுமை திராட்சை மரமாக மாறியது. மக்கள் அதன் குளிர்ந்த நிழலை அனுபவிக்கத் தொடங்கினார்கள். பறவைகளும் அதன் கொடிகளில் கூடு கட்டின. நரிக்கும் அதன் வேர் அருகே அமைதியை பெற்றது. ஆனால் ஒரு நாள் கடும் புயலும் மின்னலும் காரணமாக மரம் முறிந்துவிட்டது. நரியின் தங்கும் இடம் அழிந்துவிட்டது. அது மிகவும் துயரமடைந்தது. மாதங்கள் கழித்து அதே இடத்தில் புதிய மூளைகள் முளைத்தன. ஆனால் நரி துக்கமாக அழுதது. யாரும் லைக், சப்ஸ்கிரைப் செய்யவில்லை.